ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய லாஜிக்கல் டிஸ்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸ்பைரி டே நிஃப்டி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோஸில் சொன்ன விஷயங்களை அது மட்டும் இல்லாமல் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து இன்டிமேஷன்லாம் நம்ம டெலிகிராம்ல கொடுத்துருந்த லெவல்ஸ் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் லெவலில் நிஃப்டி சார்ட் அனலைசிஸ் உட்பட்ட விஷயங்களே நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மே 16 இன்னைக்கு மார்க்கெட் கிரீனில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்டிமேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகும்போது பை அண்ட் டிப் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 22,180 அப்படிங்கிறத வெயிட் பண்ணோம். ஆனால் 22,180 அப்படிங்கிற லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகுது, டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகி இது கீழே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நம்ம வந்து புட் ஆப்ஷனுக்கான பிளான் பண்ணோம். பிஇல 70லேருந்து 90 அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சூப்பராக டார்கெட் கிடைச்சி 70, 90, அப்புறம் 90க்கு அப்புறம் 120 அப்படி 4 டார்கெட் வரைக்கும் நமக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் 22,150 அப்படிங்கிற லெவலில் வந்து நம்ம ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த இன்டிமேஷனுமே சூப்பராக வந்து அதை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ தேவைப்படுற நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சார்ட்ல மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு, எந்தெந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் சார்ட் விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம சார்ட் ட்ரேடிங் பார்ப்போம். நீங்க பார்த்தீங்கன்னா 22,300 அப்படிங்கிற இந்த லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் போயிட்டே இருந்திருக்கு. நமக்கு இங்கே 22,290 அப்படிங்கிற லெவலில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஒரு டார்கெட் டவுன் சைடில், இங்கிருந்து ஒரு புல் பேக் மறுபடியும் டவுனில். ஸோ 2 டார்கெட் சூப்பராக நடந்தது. மூணாவதா இங்கே டார்கெட் மறுபடியும் 21,100 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது 22,400 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் சூப்பராக மார்க்கெட் மேலே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் 3 என்ட்ரி நமக்கு கிடைச்சிருந்தது. 3மே டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லெவல் எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர்லாம் கீழே இருந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து மறுபடியும் மேலே போயிருக்கு அப்படின்றப்ப இதுக்கு அடுத்து மார்க்கெட்டில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா இருக்கக்கூடிய லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கறது 22,180 ஒன்று, 22,100 ரெண்டு சப்போர்ட் லெவல். இப்போ கரண்ட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல், ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்டா இருக்கிற லெவலா இருக்கிறது இப்போ சப்போர்ட் 22,280 அப்படிங்கிறது சார். இந்த 3 சப்போர்ட் லெவலுமே அடுத்தடுத்து நமக்கு சூப்பரா ரியாக்ட் ஆகும். மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஒரு கேப் அப் என்ன மாதிரி ஓப்பன் ஆகும் எதிர்பார்க்கும்போது குறைந்தபட்சம் இந்த லெவல்ல, அதாவது 22,350 லெவல் ஓப்பன் ஆனா 22,280 அப்படிங்கிற லெவல்ல சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி மேலே போகலாம். ஸோ மேலே போகும்போது நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருந்த டார்கெட் லெவல் இருக்கிறது 22,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும். ஃபர்ஸ்ட் 500 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனாலும் 800 2 லெவல் வரைக்கும் ஹைல போகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த லெவலை டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும்போது, அதாவது 22,400ல ரிவர்சல் ஆகி கீழே வந்தால் மறுபடியும் 22,150 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கீழே வரும். இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகும். ஸோ இதுதான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று மேல இருந்து கீழே இறங்கி சப்போர்ட் எடுக்கிறதும், கீழே இருந்து மேலே ரெசிஸ்டன்ட்ல பிரேக் அவுட் ஆகி டார்கெட் போறது அப்படின்ற மாதிரி 2 சினாரியோ நடக்கலாம். இந்த 2 சினாரியோல நமக்கு ஈஸியா இருக்கிற சினாரியோ அப்படிங்கிறது கால் சைடு 22,200 அப்படிங்கிற லெவலும் 22,350 அப்படிங்கிற லெவல் ரெண்டுலையுமே நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஸோ 350 சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனா அடுத்து 200 இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கும்போது கால் ஆப்ஷன் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸையும் இதுல எந்த கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த டெலிகிராம் நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ண மாதிரி கண்டினியூவா போஸ்ட் பண்ணுவோம். நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 21,900 அப்படிங்கிறது கால் ஆப்ஷனுக்கும், புட் ஆப்ஷனுக்கு 22,500 to 600 அப்படிங்கிற 2 லெவல்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல் எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அனலைஸ் பண்ண விஷயங்கள். ஸோ இந்த விஷயத்த உங்க ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணிக்கோங்க. உங்க ஒப்பீனியன் எதாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.